நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூடெக், நான் உங்க பூபதி. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா ஷியோமியோட மீ பியர்ட் ட்ரிம்மர். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த செட்டப் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறேன். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி ஷட் டவுனு, சாயந்தரமாக வெளியே போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு சன் செட் ஆகுக்குள்ளே எடுக்கலான்னு போனால் நல்ல மழை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. அதான் அத்த ராத்திரி ஒரு 12 மணிக்கு மேலே மொட்டை மாடியில் நின்று வீடியோ பிடிச்சிட்டு இருக்கேன். இதை பார்க்குறதுக்கு அப்படியே டார்க் மோட் மாதிரியே இருக்குது, நம்ம சேனலோட டார்க் மோடுன்னு சொல்லலாம். ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குது, ஃப்ரேம் நல்லா இருக்கா, இனிமேட்டு இப்படியே கூட வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த லைட்டிங் செட்டப்லாம் பண்ணுறதுக்கு. நீங்கள் எப்படி இருக்குன்னு ஓப்பனாக உண்மையை சொல்லுங்கள் போதும், அதை வச்சு நம்ம இதே மாதிரி வீடியோ எடுக்கலாமா என்னங்கிறத முடிவு பண்ணலாம். ஓகேங்க, இந்த மீ ட்ரிம்மரோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைல் யூனிட், நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், ரிவ்யூ யூனிட் கிடையாது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷியோமியோட மீ ட்ரிம்மர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கீழேயும் மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கலர் வச்சு சீல் பண்ணியிருக்காங்க, இது இன்னும் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிம்மர் இருக்குது, அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 2 கோம் கொடுத்துருக்காங்க. இதை கேரி பண்ணி போகிறதுக்காக ஒரு பவுச் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சின்னதாக ஒரு ப்ரஷ் இருக்குது, நீங்கள் முடிய வேணா க்ளீன் பண்ணிக்கிறதுக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா இது பாக்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு இந்த ட்ரிம்மரோட பில் குவாலிட்டி பார்த்தலாம். ஸோ பில் குவாலிட்டின்னு எடுத்தீங்க அப்படின்னா ஷியோமி அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், எந்த ப்ராடக்ட்டுமே பில் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே பண்ணதில்லை. ஸோ அதே தான் இந்த ட்ரிம்மருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பீரோவில் எடுத்துகிட்டு இருக்கக்குள்ளே மெத்தமாடியில் வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ என் இடு போயிட்டு இருக்கோம், அங்கேருந்து கீழே விழுந்துருச்சு. அதாவது கீழேனா மெத்தமாடியிலேருந்து கீழே இல்லை, இங்கே கீழே தான் விழுந்துச்சு. பட் இங்கேருந்து பட்டு அடிச்சு அங்கெல்லாம் போயிடுச்சு, கை இப்படி தட்டி. பட் எதுவுமே ஆகலை, நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியம் லுக்காக இருக்குது. இதை வந்து பிளாஸ்டிக்னு சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மேட் பிளாக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கலர்னு எடுத்தீங்கன்னா இது பிளாக் கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ட்ரிம்மரோட பார்த்தீங்க அப்படின்னா 2 கோம் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து ஸ்மால் சைஸ், இன்னொன்று வந்து லார்ஜ் சைஸ். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, இதுவுமே பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது, நல்ல பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதோட கண்ட்ரோல்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ரன் பண்ண ஆரம்பிச்சிடும், திருப்பி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆஃப் ஆகிடும். இது மேலே பார்த்தீங்கன்னா லெவல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து மெட்டலில் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இதுவும் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதோட லென்த்தை வந்து இதை வச்சு உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், லெவல் ஒவ்வொரு லெவல் கூட்டுறது மூலமாக. இப்போ நீங்கள் 0.5 mm -20 mm வரைக்கும் லென்த் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். பட் ஷியோமி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இதை வச்சு உங்களால் வந்து 40 டிஃப்ரெண்ட் லென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 20 சைஸ் வந்து இந்த சின்ன கோம் வச்சு, இன்னொரு 20 சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பெரிய கோம் வச்சு உங்களால் பண்ண முடியும். ஸோ மொத்தம் வந்து 40 டிஃப்ரெண்ட் லென்த் லெவலை வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட கீழே பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சார்ஜிங் போர்ட் அவங்க கொடுத்த கேபிளை வச்சு மட்டும்தான் அவங்களால யூஸ் பண்ண முடியும். மைக்ரோ யூஎஸ்பியோ இல்லை USB-C டைப்போ அதெல்லாம் வந்து எதுவும் அந்த கேபிள்ஸ்லாம் இது சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் டைம் ஷியோமி என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 5 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 10 நிமிஷம் சேவ் பண்ண முடியும். மொத்தமாக இது சார்ஜ் ஃபுல் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். அப்படி ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா 90 மினிட்ஸ் வரைக்கும் உங்களால் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக அது அப்படியாங்கிறதுக்காக நான் டெஸ்ட் பண்ணேன். இதை ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வேணும்னு ஆன் பண்ணி வச்சுட்டு டைமர் வச்சுட்டு பார்த்தேன். பட் எனக்கு கிடைச்ச ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 70 நிமிஷம் 75 நிமிஷம் தாங்க கிடச்சிச்சு, 90 நிமிஷம்லாம் கிடைக்கல. பட் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களால் டைரெக்டாக வந்து சார்ஜ் போட்டுகிட்டே இதை யூஸ் பண்ண முடியும். இல்லை வால் அடாப்டர் இல்லை, நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கீங்க, இதில் சார்ஜ் இல்லை அப்படின்னா உங்கள் பவர் பேங்க்கில் கனெக்ட் பண்ணியுமே இதை சார்ஜ் பண்ண முடியும். இது உண்மையாலுமே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன் பாக்ஸில் வந்து எந்த சார்ஜிங் அடாப்டரும் கிடையாது. நீங்கள் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 5 volt 2 ஆம்பியர் இருக்க அந்த 10 watts அடாப்டரில் மொபைல் சார்ஜர் அடாப்டர்லேயே கனெக்ட் பண்ணி இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் பவர் பேங்க் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் எ பிக் டீல். இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ட்ராவல் லாக் இருக்குது. ஆமாங்க, இந்த பவர் பட்டனை வந்து 3 செகண்ட் நீங்கள் ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா ட்ராவல் லாக் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ட்ராவலில் இருக்கக்குள்ள தெரியாமல் பட்டன் அழுத்தி அது ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ட்ராவல் லாக் ஆகிடுச்சுன்னா திருப்பி நீங்கள் அந்த பட்டனை ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ட்ராவல் லாக் வந்து அன்லாக் ஆகும். இட்ஸ் குட், இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். ஓகேங்க, இதோட பேட்டரி லைஃப், பில்ட் குவாலிட்டி, ஃபியூச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. பட் இதை ட்ரிம் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ இந்த டெமோ பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பியர்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் என்னோட பியர்டை இதை யூஸ் பண்ணி தான் நான் ட்ரிம் பண்ணுறேன். இதோட லெவல் பார்த்தீங்கன்னா 2.5ல் வச்சு ட்ரிம் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், நான் வந்து பிகினர் தான், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனு இல்லை எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல முடியாது. பட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எந்த விதமான வந்து எரிச்சலோ இல்லை பெருசாக எதுவும் என்னால் எதிர்பார்க்க முடியல. அதே மாதிரி வந்து இது வந்து கிழிச்சிருமோ, உங்கள் ஸ்கின்ல ஏதாவது டேமேஜ் ஆயிருமோ நீங்கள் பயந்துக்கவே தேவையில்ல, அப்படி எதுவுமே ஆகலை. நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி என்னோட மீசையை நான் ட்ரிம் பண்ணக்குள்ள 5ல் வச்சு பண்ணேன். ஸோ அதுவுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
ஸோ ஓவரால் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டேமேஜும் இல்லை, ஏதோ கட்டிங்ஸோ பிளட்டோ அப்படி எதுவுமே வர கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷோமி என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த பிளேடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பிளேடு வந்து செல்ஃப் ஷார்ப்பனிங் பிளேடு. நீங்கள் யூஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஷார்ப்பன் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் அவங்க கிளைம் பண்ணதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரிம்மர் வந்து ஐபி ரேட்டிங்கோட வருது. ஆமாம், நீங்கள் கேட்கறது கரெக்டு தான். ஸோ IPX7 கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்து இதை நீங்கள் நல்லா கழுவலாம். அந்த பிளேடு தனியாக கழட்டி கழுவுறோம், அந்த மோட்டர் இருக்க இடத்த கழுவலாம். ஸோ ஒன்றுமே ஆகாது. ஈவன் தான் நீங்கள் அந்த சார்ஜ் போர்ட்டில் தண்ணி படலாம், ஏன்னா ஐபி ரேட்டிங் கொடுத்தனால. பட் ப்ராக்டிக்கலாக தண்ணி பட்ட உடனே நீங்கள் சார்ஜ் போடுறது வந்து அந்த அளவுக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அட்வைஸாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாக கழுவுறீங்க, சார்ஜ் போர்ட்லையும் தண்ணி படுதுன்னா நோ ப்ராப்ளம். பட் உடனே சார்ஜ் போடாதீங்க, கொஞ்சம் நேரம் நிற்க வைங்க, ஃபுல்லாக தண்ணி வடிஞ்ச வாட்டி நீங்கள் சார்ஜ் போடுங்க. மற்றபடி ஒன்றும் ஆக போகிறதில்ல, பெருசாக எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்கக்குள்ள 5 volt 2 ampere கரண்ட் தான் வரப்போகுது. ஏன்னா டைரெக்டாக ஃபுல் கரண்ட்டும் அதில் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக போகிறதில்ல. பட் எனிவே சேஃப்டி முக்கியம். என்ன சொல்ல வரங்கிறது புரிஞ்சிருக்கும். வெட்டாக இருந்தால் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு ஃபுல்லாக உதறிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியெல்லாம் காஞ்ச வாட்டி அப்புறம் சார்ஜ் போடுங்க. ஸோ அவ்வளோதான். ஓவரால் இந்த ட்ரிம்மரில் நெகட்டிவாக இல்லையான்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ இருக்க மார்க்கெட் பிலிப்ஸு இல்லை மற்ற ட்ரிம்மர்ஸை வச்சு பார்க்கக்குள்ள இது 100% வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். பட் இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு யூஎஸ்பி போர்ட் வந்து மைக்ரோ யூஎஸ்பி இல்லை யூஎஸ்பி-C டைப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதுக்குன்னு நான் ஒரு கேபிளை தனியாக எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 70 நிமிஷம் இருக்குது ஃபுல் சார்ஜ் போட்டால் அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் ட்ரிம் பண்ணிங்கன்னா கூட ஒரு வாரம் ஃபுல்லாக ட்ரிம் பண்ணலாம். ப்ராக்டிக்கலாக யாரும் பண்ண மாட்டோம், பட் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த ட்ரிம்மர். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா அமேசான், அது மட்டும் இல்லாமல் me.comல அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1199 ரூபா, அதாவது 1200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்க, அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. ஸோ இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்கள், இருந்தால் வாங்கிருங்க. உங்களை வாங்க வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு. காலையில் பார்க்குறேன், ஒரு மணி நேரம் கழிச்சு பார்க்கல அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது. அது எப்போ ரீஸ்டாக் ஆகுதுங்கிறது வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால கன்ஃபார்ம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக் இருக்கக்குள்ளே வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி இந்த டார்க் மோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான். இனிமேட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி கூட வீடியோ எடுக்கலாம். தட்ஸ் ஆல். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ.